அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பாட்காஸ்டில் நம்ம மனசோட ரூஹோட அல்லாஹோட கனெக்ட் ஆகிற ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் கொஞ்சம் வேதனை இருக்கும். ஃபிசிக்கலாக சில பேருக்கு இருக்கும், எமோஷனலாக, ஸ்பிரிச்சுவலாக. ஆனால் இஸ்லாமில் ஹீலிங்னு சொல்லும்போது அது வெறும் பாடியை மட்டுமே சொல்கிறதில்ல, அது மனசுக்கும் ரூஹுக்கும் சேர்த்து தான் சொல்லுது. ஹீலிங் இன் இஸ்லாமில் ஹீலிங்னு ஒரு அழகான அரபிக் வேர்டு இருக்குது தெரியுமா? அதுக்கு ஷிஃபான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த குர்ஆனை நம்ம நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு ஷிஃபாவாகவும் அருட்கொடையாகவும் நம்ம அருகியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இட் செல்ஃப் இஸ் அ ஷிஃபா. நம்ம மனசில் இருக்க கன்ஃபியூஷன், கில்ட், சேட்னஸ் எல்லாத்துக்குமே குர்ஆனில் ஒரு மருந்து இருக்குது. சில நேரம் நம்மளுக்கு ஒரு டாக்டர் தேவையில்ல, ஒரே ஒரு வேர்ஸ் போதும். அந்த ஒரு வேர்ஸ் நம்மளுக்கு தர அந்த அமைதியும் நிம்மதியும் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். நம்ம ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் குர்ஆனை ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு ஆயை ரீட் பண்ணி பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நம்மளோட சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்காகவே இருக்கப்பட்ட அந்த வேர்ஸ் மாதிரி நம்மளுக்கு தோணும். எனக்கு நிறைய டைம்ஸ் இது பர்சனலாக தோணியிருக்கு. எமோஷனல் ஹீலிங். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, நிறைய பெயினை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நேசத்திற்கானவங்களெல்லாம் எழுதியிருக்காங்க, எவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க. நம்மெல்லாம் படுற கஷ்டம் ஒன்றுமே கிடையாது அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஆனாலும் அவங்க மனசில் ஒரு அமைதி எப்போவுமே இருந்துச்சு. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருந்தாங்க. அவங்க அல்லாஹ் கிட்ட என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? ஓ அல்லாஹ், make the Quran the spring of my heart, the light of my chest and the remover of my sadness. இது நமக்கும் லெசன். ஏன்னா இஸ்லாம் வலியையும் வேதனையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக சொல்லலை, அல்லாஹ் கிட்ட சொல்கிறான். அல்லாஹ் மனசுக்குள்ளே இருக்க அந்த பாரத்தை ரிலீஸ் பண்ணணும். அதை நம்ம திக்ரு மூலமாக, துஆ மூலமாக, நம்ம கண்ணீர் மூலமாக, இது எல்லாமே ஒரு ஷிஃபா தான். அல்லாஹ் கிட்ட நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது துவா கேட்டு பாருங்கள். அந்த டைமில் நம்ம மனசில் உள்ள எவ்வளோ விஷயங்கள், பாரங்கள்லாம் விலகி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த டைமில் நமக்கு.